இந்த வீட்டுக்கு வாங்க வரவங்களுக்கு இவர் ஒரு குபேரராக தான் இருப்பார். உங்களுக்கு லக்காக தாங்க இருக்கும். யாராவது கார் எடுத்தால் தான் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு தான் இல்லை. நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போய்க்கலாங்க. உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து நியர்பை ஒரு 800 மீட்டர்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ப்ளஸ் மேடவாக்கம், உங்களுக்கு மேடவாக்கம் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே எடுத்துன்னு வந்துருவாங்க. பட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் வார்டில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதோட பில்டப் ஏரியா உங்களுக்கு 795 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 404 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% யூடிஎஸ் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி நம்ம மேடவாக்கம் அண்ட் பெரும்பாக்கம் காரிடாரில் இருக்க ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். இதோட எலிவேஷனை காமிச்சிருங்க. ஸோ இதோட எலிவேஷன் நமக்கு வந்து 9 இயர்ஸ் ஆகிற பில்டிங்கு. இதோட எலிவேஷன் கொஞ்சம் இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இல்லைனாலும் உள்ள வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றுமே அவங்க செமி ஃபர்னிஷ்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றுமே பார்த்து பண்ணிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது எல்லாமே வீட்டு உள்ளே போய் காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற வீடு இது இல்லாமல் கூட போயிருக்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தெரிஞ்சு எதிர்பார்த்து செய்கிற உதவியை விட எதிர்பார்க்காம செய்கிற உதவி தான் நமக்கு பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக அவங்களுக்கு நல்ல வீடு நம்ம சேனல்லேருந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் இன்னமும் உங்களுக்கு பிடிச்ச வீடு எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு வெளியே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. ஸோ விநாயகரோட பேர் பாருங்கள், ஸ்ரீ குபேர கணபதி. இந்த கணபதி இந்த வீட்டுக்கு வாங்க வரவங்களுக்கு இவர் ஒரு குபேரராக தான் இருப்பார். உங்களுக்கு லக்காக தாங்க இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே நமக்கு உள்ள கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளோட கார் பார்க்கிங், நம்ம வீட்டோட நம்பர் பார்த்திங்கன்னா F3. நம்ம F3க்கான கார் பார்க்கிங் இதுதான். இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. யாராவது கார் எடுத்தால் தான் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு தான் இல்லை. நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போய்க்கலாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வழியும் பாருங்கள், இந்த இடத்துல 2 சைடுக்குமே கார் பார்க்கிங், நடுவில் உங்களுக்கு வழி கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிக்மா ஸ்கூல் உங்களுக்கு தெரியுங்களா? மேடவாக்கம்ல நமக்கு ஜிக்மா ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துலேயே ஒரு தெரு தள்ளி தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து நியர்பை ஒரு 800 மீட்டர்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ப்ளஸ் மேடவாக்கம், உங்களுக்கு மேடவாக்கம் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் மேடவாக்கம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு மேடவாக்கம் ஜங்ஷனுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நம்ம வீடை ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக ஒவ்வொரு வீட்டுக்குமே EB மீட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான F3 EB மீட்டர் இது தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது F3 டோர் நம்பர். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு செப்பரேட்டாகவும் அங்கே கொஞ்சம் செப்பரேட்டாகவும் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் டைனிங் ஏரியாவும் சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹாலில் பார்த்தீங்க, இந்த பக்கம் வந்து காமிங்க. ஹாலில் நமக்கு சின்னதாக ஒரு டிவி யூனிட்டுமே வுட் ஒர்க்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் திங்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தலாம் வாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெசல் வாஷிங்க்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் எல்லாமே மேலே காமிங்க. வுட் ஒர்க் எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பூஜா யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகவே போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள லைட்டிங்க்கு சுவிட்ச் பாயிண்ட்டுமே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டிருக்காங்க. மஸ்கிட்டோ கண்டிப்பாக இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்கிட்டோ டோர் எல்லாமே போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க.
ஸோ கிச்சன்லேயே நமக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கில் கவர் பண்ணி ப்ளஸ் நமக்கு ஒரு வென்டிலேஷனுக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் ஃபேனும் போட்டிருக்காங்க. நல்லா கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. அப்படியே வாங்க, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் நமக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வர ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட இருக்க பெட்ரூமை பார்த்துடலாம். பெட்ரூம் டோருமே பார்த்தீங்கன்னா வுட் டோர் பட்டாக் டோர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வால் வெளியே எக்ஸ்டீரியரில் தான் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க பெட்ரூம். சில வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே எடுத்துன்னு வந்துருவாங்க. பட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் வார்டில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் இந்த இடத்துல பெட் போட்டால் கூட கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு அட்டாச் பாத்ரூமாக பார்த்தீங்கன்னா பிவிசி டோரில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு லைட் இல்லை, நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 அடி வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு வந்துடுங்க. வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பெட்ரூமில் நமக்கு லைட் இல்லைன்றதால சரியாக காமிக்கல. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நம்ம லைட் தெளிவாக தெரியும். வாங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பில்டப் ஏரியா உங்களுக்கு 795 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 404 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% யூடிஎஸ் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு வந்துடுங்க. இதை தாண்டி நமக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ்னு இருக்குது, அதை நம்ம அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூமை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூம் நமக்கு அந்த பெட்ரூமை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுலேயும் நான் அந்த பெட்ரூமில் சொன்ன மாதிரி தான் இந்தோட செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வாலில் தான் கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்டீரியரில் நமக்கு வரலை. அதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. விண்டோவுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சைடு நமக்கு விண்டோ வுட்டில். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோவுமே பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் போட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2.25 அடி வருது இந்த இது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அது தண்ணி வெளியே போகிறதுக்கான பைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சேஃப்டி கிரில் கேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சேஃபாகவே இருக்குங்க. வாங்குற நீங்கள் தான் போடணும். ஏன்னா இது வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி. நமக்கு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போ ஓனர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லேண்ட் வச்சுருந்தவங்க தான். அவங்க ஜேவியில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட இதுக்கு முன்னாடி வந்து 9 இயர்ஸாக ரெண்ட்டுக்கு தான் விட்டுருந்தாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 lakhs ஓனர் கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியபிள். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி லோன் போனோம்னாலும் 90% வரைக்கும் நம்மளே பேங்க் லோன் பண்ணி தந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணி உங்களை கைட் பண்ணுவாங்க. இன்னும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.